ஈரோடு அருகே மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஏழுமாத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் செல்வம் என்பவரிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலை ரயில் பாதையில் சுற்றித் திரிந்த யானைகள் மீண்டும் பரளியாறு வனப்பகுதிக்குள் சென்று விட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் பாதையில் கடந்த சில நாட்களாக யானையும் அதன் குட்டியும் சுற்றித் திரிந்தன. ரயில் பாதையில் உள்ள குகைக்குள் இவை சென்று விடுவதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படும் சூழல் இருந்தது. இந்நிலையில் இந்த யானைகள் தானாகவே குட்டியுடன் பரளியாறு வனப்பகுதிக்குள் சென்று விட்டதாக குன்னூர் வன அதிகாரிகள் தெரிவித்தனர். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் EVK இளங்கோவன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மேலும் தங்க நகைகளின் மீதான கலால் வரி விதிப்பால் பொற்கொள்ளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கலால் வரி விதிப்பை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள பறக்கும் படை அதிகாரிகளின் வாகனங்களில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் தலா 3 வாகனங்கள் வீதம் 24 வாகனங்கள் மூலம் பறக்கும் படை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே லாட்டரி சீட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பல்வேறு வகையிலான லாட்டரி சீட்டுகள், செல்போன், பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஓமலூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்பனை அதிகம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் இந்த சோதனையை மேற்கொண்டனர். இனிவரும் செய்திகள் சென்னை அரங்கிலிருந்து தொடரும்.